ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை கலாய்க்கும் விதமாக வனிதா செய்த ஒரு விஷயம் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம். வனிதா மற்றும் பீட்டர் பால் இவங்களுடைய அந்த திருமண சர்ச்சையில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் உள்ளே வந்தாங்க. இந்த வருஷம் இது சம்பந்தமான விஷயங்கள் தான் அதிகமாக பேசப்பட்டு வந்துச்சு. இந்த பிரச்சனைகள் முடிஞ்சாலுமே அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சமூக வலைதளங்களில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 5 ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இந்த பிக் பாஸ் சீசன் 5 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இணையதளங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் பேரை சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த சீசன் மட்டும் இல்லைங்க, சீசன் 2ல் இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு டைமும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய பேர் கண்டிப்பாக வெளிவரும். ஸோ ஒரு கட்டத்தில் பொறுமையிலேருந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த பிக் பாஸில் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் என்னுடைய பேரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. பிக் பாஸ் சீசன் 5ல் நான் இல்லவே இல்லை, தயவு செய்து என்னுடைய பேரை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வனிதா விஜயகுமார் இப்போது ரீசெண்டாக ஒரு படத்துக்கான ப்ரமோஷனுக்காக ஒரு சின்ன பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் 5ல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் உள்ளே இருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வனிதா கிட்ட கேட்டபோது அந்த அம்மா ஒரு பெரிய பணக்காரி, அவங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜிபி முத்து இந்த பிக் பாஸ் சீசன் 5ல் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஸோ கூப்பிட்டா ஒருவேளை அவர் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வனிதா இப்போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை கிண்டல் அடிக்கும் விதமாக இந்த பேட்டியில் பேசினது கொஞ்சம் சர்ச்சையை தான் கிளப்பியிருக்கு. ட்விட்டர் பக்கத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேட்டது கூட அவங்க கிண்டல் அடிக்கும் விதமான ஒரு எமோஜியை தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் சீசன் 5ல் ஜிபி முத்து இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் பரபரப்பு போய்கிட்டே இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த சீசனில் இப்போது பிக் பாஸ் சீசன் 5ல் ஜிபி முத்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.